போலாம். ஃபைனலி எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்றதுக்கோ இல்ல சந்தோஷப்படுறதுக்கோ ஒண்ணும் கிடையாது. எதிர்பார்த்ததுதான். நேத்து எபிசோடு இன்னைக்கு எபிசோடும் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே கஷ்டமா தான் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, படிச்சு படிச்சு சொன்னங்கடா. கேட்டிங்களா? கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. பாரு தி கேமர் ஷோ ரன்னர் தேவையா? இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற சொல்றா. என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இவங்களோட இந்த டாக்ஸிக் கேமை என்கரேஜ் பண்ணி எங்க கொண்டு வந்து நிறுத்தினீங்க தெரியுமா? சொன்னேனடா. எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. மன்னிப்பும் கேட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டுட்டு அவங்களோட வெளி உலக வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். எண்ணினிய தமிழ் மக்களே, கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுற்றித்திருந்த இந்த கருங்குயில் கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். இந்த கமருதீனோட ஃப்ரெண்டை பாக்குண்டா. ஸோ அதனால நம்ம உண்மையை சொல்ல போனால் பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. அருவாளை தூக்கிட்டு நிக்கணும். எங்க இருப்பான் ஒருத்தவன். கமருதீன் வெளியில போயிட்டு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வேண்டிய ஆளே அந்த ஃப்ரெண்டு தான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டலாம். அரோராவை நம்புறதுக்கு பார்வை கூட நம்பிலான்னு சொன்னாரு. நம்ம உண்மையை சொல்ல போனால் பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான். இப்ப சொல்றேன், நீங்க பார்வை கூட நம்புங்க, அந்த பூத்தனை மட்டும் நம்பாதீங்க. அதுக்கு சார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம உண்மையை சொல்ல போனால் பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. எப்பா அவர் வெளியில பேசுற இன்டர்வியூனா பார்க்கும்போது என்னையா இப்படி முட்டு கொடுக்குற? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. ரெட் கார்டை கிழிச்சு போட்டு வாடா, அடுத்த வேலையை பார்க்கலாம் தான் சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்றானா அந்த தப்பை சுட்டி காட்டி அவன் மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும். ஆனா என்ன பண்றது? சொல்றேன், உன் லைஃப் சத்தியமா சொல்றேன், எப்படியோ மாறுது பாத்துக்கோ. என்னால நான் இருக்கிற உண்மையா ஒரு நண்பனா நான் சொல்றேன். அவங்க பண்ணதை மறந்துட்டு இதுக்கப்புறம் அவங்களோட வெளி உலக வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். துணிவே சக்தி, துணிவே சக்தி. ஏன்னா இதை வந்து ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாவு டான்ஸ் தான் ஆடணும். வாங்க, உனக்கு தான் தெரியுமே. இதுக்கு முன்னாடி மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, பிரதீப் ஆண்டனி ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனா பார்வதிக்கு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அவ்வளோ செலிப்ரேஷன் பண்றாங்க. ஒரே கைத்தட்டல் ஆரவாரம் தான். ஒருபடி மேல போயிட்டு குடும்பமா ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் முன்னாடி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கே கூடாது. ஜோடியா இருந்து ஜோடியாவே வெளில போறாங்க. அப்புறம் பார்வதியை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தானுங்க. ஹிந்தி பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தம் அடிச்சுட்டு எவிக்ட் ஆகி வெளில வரும் ரெட் கார்டு வாங்கிட்டு. அந்த மாதிரி வரணுமா? டேய் ஏத்தி விடாங்கடா. இப்படி சொல்லியே சிலுக்க வச்சிங்களடா. பேசியே சிலுக்க வச்சிங்களடா. இவனுங்க பார்வதி மொத்தமா முடிக்காம விடமாட்டானுங்க போல. பத்தல இல்ல, போய் அவனா பீர் பாட்டில மண்டையில உடைக்கணும். அப்பதான் மண் சாரும்ல. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது சரியா? இந்த ரெட் கார்டுக்கு பின்னாடி நடந்த நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். போலாம். ஆனா என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலும் இந்த சாண்ட்ராவோட ஆக்டிங்க வந்துட்டு என்னால தாங்கவே முடியலடா. இது டூ மச். டூ மச். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச்? ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் நாள் ஏதோ அந்த ட்ராமால இருந்தாங்க, சரி அப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தா
அவங்க 2 பேரும் சாரி வந்து கேக்குறாங்க. அது கம்முனு வந்து காலையிலே விழுந்துட்டாரு. அப்பவும் ஒரு ஆக்டிங்கா போறீங்க. இப்பதான் எனக்கு டவுட்டா வருது. ஒருவேளை அன்னைக்கு பண்ணதே அது ஆக்டிங்கா? சரி, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஓகே, அன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளும் அதையே கேரி பண்ணிக்கிட்டு அதனாலதான் நான் இந்த அனுபவிக்கிறேன். ஒருவேளை ஆக்டிங்கா இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அது வந்து ஓவர் ஆக்டிங் ஆயிடக்கூடாது. ஒரு நல்ல கேமரை, ஒரு நல்ல ஆக்டர் வெளில அனுப்பிட்டாங்கடா. இதை வந்து நான் சர்காஸ்டிக்கா சொன்னேன். அது வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், அது என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தோணுச்சு. நீங்க நிஜமாவே ஆல் ரைட்டா இல்லையா, யூ வாண்ட் டு கண்டினியூவா ஆர் நாட், இதான் நீங்க சொல்லணும். இவ்வளோ நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்க, நீங்களும் சேர்ந்து வெளியில போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன டாஸ்க் வருமோ தெரியல. நீங்க எல்லாத்துக்கும் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு டாக்டர் வந்து கூட வச்சுக்க முடியாது. அதனால நீங்களும் வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா ஹாஸ்பிட்டல்ல கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், வெளியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஃபேமிலி கூட இருக்கலாம். ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே, கண்டினியூ பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். குட். சரி, ஓகே. ரெட் கார்டு கொடுத்ததுக்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு அவங்க 2 பேர் தான். குழந்தை பெத்தீங்க. இவங்க 2 பேருமே ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. 1 2 நம்ம வீடியோல எத்தனை சொல்லியிருக்கோம். இவங்க 2 பேரும் தனித்தனியா இருந்தாலே டாக்ஸிக்கா தான் பண்ணுவாங்க. 2 பேரும் ஒன்னு சேர்ந்தா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி இருக்குங்கிறது இந்த வாரத்துல தெரிஞ்சது. பார்வதியோட கேம் வந்து ரொம்ப மோசமான கேம். அது ட்ரிகர் கேம். அது ரொம்ப டாக்ஸிக்கான கேம் நமக்கு தெரியும். பாரு வீட்டு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. அதே போல கமுருதனை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ல வார்த்தைகளை விட்டுருவாரு. அதே டைம் வந்து பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காரு. செருப்பு பிஞ்சிரும். இப்படிப்பட்ட 2 பேரும் சேர்ந்து கேம் விளையாடும் போது அது எந்த அளவுக்கு மோசமா, எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகுங்கிறது இந்த வார்த்தையில தெரிஞ்சது. மூஞ்ச பாரு, நல்லா ஆளு மூஞ்சும் பாரு. பார்வதியும் கமுருதனும் ஹவுஸ்மேட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தலை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஹோஸ்டே வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு பிரச்சனை பத்தி கேட்டா சாரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் சாரி சொல்லுவாங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க. இதே போல மறுபடியும் பண்ணி 90 நாள் வரைக்கும் அதே தான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு தப்பை பண்ணிட்டேமேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? விஜய் சேதுபதி வந்ததும் அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்கிறது. சாரி ஃபேஸ்லாம் இப்போ வச்சுக்கிது, கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டாங்க. இந்த ரெட் கார்டுங்கிறது நேத்து நடந்த சம்பவத்துக்காக மட்டும் கிடையாது. இவ்வளவு நாள் இவங்க பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கலனா இந்த ஷோவே ரொம்ப கேவலமா போயிருக்கும். ஆல்ரெடி கேவலமா தான் போயிட்டு இருக்கு, அது இன்னும் கேவலமா மாறி இருக்கும். அடுத்த தப்பு யார் மேலனா இவங்களோட கேவலமான கேமை சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ். இவங்க இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு 90 நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்க ஓட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் மனுஷனே கிடையாது, அவன் மேல லாரி ஏத்தி கொண்டு வரணும். இப்போ ஒரு சில பேர் உருட்டலாம், இவங்க வந்துட்டு சேனல் வந்து டிஆர்பிக்காக தான் இவங்க 2 பேரும் 90 நாள் வரைக்கும் வச்சிருக்காங்க, மக்கள்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க சொல்லலாம். நான் வந்துட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பார்த்துருக்கேன், ட்விட்டர்ல பார்த்துருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துருக்கேன், கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஒப்பீனியன்லயும் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதனால இவங்களோட டாக்ஸிக் கேமை சப்போர்ட் பண்ணி அதை மேலும் டாக்ஸிக்கா மாத்தி இப்ப ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த சப்போர்ட்டர்ஸ் தான் முக்கியமான காரணம். எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா எங்க அக்காவே அடிப்பண்டா. அந்த மாதிரி எங்கடா இருக்கீங்க நீங்க? நானும் என்னோட வீடியோல போட்டு கீழே வச்சிருக்கேன், ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப எங்க கொண்டு நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்ல உள்ளவங்கல இருந்து ஒரு கலை எடுத்து நான் சொல்றேன். அது யாருன்னா அந்த பிரியங்கா வந்தாங்க தெரியுமா? அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பிரியங்கா, மஞ்சரி அப்புறம் தீபக் 3 பேர் வந்தாங்களே. அப்ப பிரியங்கா வந்துட்டு பாருவோட கேம் பத்தி சொல்லுவாங்க. பாரு தான் வந்து இந்த ஷோவே கொண்டு போறா, அவ என்ன பண்ணாலுமே பாரு தான் வந்து ஷோவை கொண்டு போறா. ஷோ ரன் பண்றானா பாசிட்டிவா நெகட்டிவா அத நான் சொல்ல கூடாது. இப்படி எல்லாம் சொல்லி ஏத்தி விட்டு எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? பாரு தான் ஷோ ரன் பண்றா, தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அடுத்தது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. பார்வதி கமுருதின்னு பண்ண தப்ப
ஹோஸ்டா இருக்கிற விஜய் சேதுபதி வந்துட்டு அது ஸ்ட்ராங்கா தட்டி கேட்கவே இல்ல. ரொம்ப நாளாக தப்பு சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க. திரும்ப பண்ணிட்டு நான் பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி அப்படிலாம் சொல்றதுனால சரியா போயிடுமா சார்? அது ஸ்டார்டிங்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டாரு. நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட எத்தனை டைம் சொல்றது அப்படின்னு சொல்லி நார்மலா கடந்து போயிட்டாரு. ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏன்னா இந்த கேடு கட்ட புத்தி எல்லாம் வரப்போகுது. அப்படியே ஒரு கோவப்படாமையும் இல்ல சரியா கண்டிக்காம விட்டா இவங்க எப்படி இருப்பாங்க? ஓகேண்ணா, நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மள யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். எனக்கு என்ன சார் வந்து கேட்பாரு, நீங்க அப்படியே நம்மளை கேட்டாலும் ஒரு சாரி சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மன்னிப்பு கேட்டோமா அப்படின்ற ஒன்று இருக்குங்க. பட் ஆனால் ஒய் இட்ஸ் அ கேம். அதுதான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இதனால் துஷார் கிட்ட கமுடன் சண்டை போடும் போதே ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கணும். கொடுத்தாரா? இல்ல. ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்க ஸ்ட்ராங்கா கேட்டு இருந்தா, கோபப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்குமா? அந்த கேம்ல எதுக்கு நான் வந்து புஷ் பண்ணதுக்கு எதுக்கு நான் மன்னிப்பு? அவங்க இவ்வளோ நாள் விட்டுட்டு இப்ப சாண்ட்ரா பிரச்சனைக்கு மட்டும் இவர் ரெட் கார்டு தூக்கிட்டு வராரு. அதுவே எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. சரியில்லையே. ஆனா இப்பயாச்சும் கொடுத்தாரேங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஆனா சாண்ட்ரா பிரச்சனை மட்டும் இவ்வளவு பொங்கி எழுந்தாரு. மத்த பிரச்சனை நடக்கும் போது அதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலையே. ஒரு பக்கம் இப்ப கொடுத்த வரைக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் பார்த்தாலே செம காண்டு தான் ஆயிட்டு இருக்கும். இதுவே ரொம்ப லேட்டு. இவங்க ரெண்டு பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும் போதே தப்புன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்களா இல்ல ஹீரோசம்காக செய்றீங்க? ஒரு ஷோல எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது சுத்தமா தெரியவே இல்ல. அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்தாங்களே, அவங்களாச்சும் எடுத்து சொல்லலாம்ல. ஒரு டர்ட்டியான ஒரு இமோஷன்ஸை வச்சு ஒரு கேம் ஆடுறாங்க. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்கு. அப்ப வீட்டுல உள்ளவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. அதுலயும் தப்பான அட்வைஸ் கொடுத்து கேமே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இங்கிட்ட ஏத்தி விடுற, அப்புறம் அங்கிட்ட ஏத்தி விடுற, பின்ன ஆமா சர்வே பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணி தானே. ஆமா, இங்கிட்ட ஏத்தி விடுற. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரெட் கார்டு வாங்காம வந்ததே பெரிய விஷயம். நீங்க பேசுறது தப்பா இருக்கு, நீங்க பண்றது தப்பா இருக்கு, இதை கண்டிப்பா மாத்தியே ஆகணும், இல்லனா ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுங்கடா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. அதுலயும் தப்பான அட்வைஸ் பண்ணி இவங்களோட கேமையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். கடைசியா நடந்த அந்த கார் டாஸ்க்ல கூட நீங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டீங்க. அதை உங்களோட கேமுக்காக பண்ணதா கூட வச்சுக்கலாம். ஆனா உங்களோட கால் இருக்கும் போது டோரை சாத்துனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும்போது ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல, ஒரு அதிர்ச்சி இல்ல, ஒரு பரிதாபம் இல்ல, சுத்தமா ஒண்ணுமே இல்ல. அதுதான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நீங்க தான் தள்ளி விட்டுருக்கீங்க, உங்களாலதான் இப்படி ஆயிருக்கு. ஆனா அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஏதோ சீன் போடுறாங்க, எல்லாம் சும்மா நடிப்பா இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மெடிக்கல் டீம் வந்துரும். அதான் மெடிக்கல் இருக்குல்ல, என்னடா அது மெடிக்கல் இருக்கு, பக்கத்துல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அப்ப கூட கார் விட்டு இறங்கி சாண்ட்ரா வந்து நீங்க தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கார்ல இருந்தாவது பார்த்து பரிதாபப்பட்டிருக்கலாம், இல்ல வந்துட்டு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டிருக்கலாம். அத முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டு தள்ளி தான் விட்டோம். அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து ரொம்ப சுத்தமா இல்லவே இல்ல. அப்படி இல்லைன்னா கூட மூடிட்டு உட்காந்துருக்கலாம். முடியாதே, என்ன பண்றது, சுழி அப்படி. ஒவ்வொன்னுக்கும் ஒரு நேரம் இருக்கு, அது வரையிலும் 9 ஓட்டையும் இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கணும். கமுருதன் வந்துட்டு வீட்டுக்குள்ள போகும்போது சாண்ட்ரா வந்துட்டு கமுருதனை பார்த்து பயப்படுறாங்க. அதை வந்துட்டு வெளியில நடிச்சு காமிச்சு சிரிச்சு அதை வந்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மென்டாலிட்டி. அதுக்குதான் ரெட் கார்டு, வேற எதுக்கும் இல்ல. அவங்க தூங்கி எந்திரிச்சு உன்னை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப ஓவர்ரா, ரொம்ப ஓவர்ரா. அவங்க நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ இல்ல உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா அந்த நேரத்துல உங்களாலதான் இப்படி ஆயிருக்குங்கும் போது அந்த நேரத்துல கொஞ்சமாச்சும் நீங்க வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணிருக்கலாம். ஃபீலே பண்ணலாம் கூட வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்துக்கலாம்டா. நீங்க இப்ப நான் கோபப்படுறது கூட நீங்க இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நீங்க உள்ளதான் இருந்திருப்பீங்கன்னு தோணுது. தப்புடா, அவ கூட சேரா, அவ கூட வீட்டுக்கு போற வரைக்கும் சேராதடா, வெளியே போய் கூட சேர்ந்துக்கடா. கூட சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணான்னு இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. இப்ப நான் சொல்றது கூட வினோத் சொல்ற மாதிரி தான். கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மூடிட்டு இருந்திருக்கலாமடா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்றேன். உன்னை ட்ரிகர் பண்ணி பண்ணிருக்காங்கடா. இவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்க.
அந்த தப்பை வந்து கொஞ்சம் கூட உணரவே இல்லை. ஆனா அந்த தப்பை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்காவது அவங்கள தரம் தாழ்த்தி பேசியிருக்கோமா? கிடையாது. அப்புறம் இன்னொன்று வேற பிளான் பண்றாங்க. விஜய் சேதுபதி இந்த பிரச்சனை பத்தி கேட்டா நம்ம சாரி சொல்லிடுவோம், வழக்கம் போல பண்றது தானே, நம்ம ஒரு சாரி கேட்டு முடிச்சு விட்டுலாம். சரண்டர் ஆயிடும். சரண்டர். எனக்கு என்ன சார் வந்து கேட்பாரு நீங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா ரெட் கார்டு கொடுக்க போறாங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ப்ரோமோல பாத்துட்டோம். ஆனா அது எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க. அதை பார்த்தா தானே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அதருதே அதருதே உங்குத்தம்மா அதருதே அதருதே எங்குத்தம்மா. இதுல வினோத்தும் சபரியும் திவ்யாவும் ஏற்கனவே சொன்னாங்க, சேராத சேராத, இது வேணாம் வேணாம் வேணான்னு. கமருதீன் கேட்டாரா? கேட்கவே இல்ல. பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. அதே போல கமருதீன் மேல தப்பு கிடையாது, பார்வதி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கமருதீன் எங்க அறிவு போச்சு. கமருதீன் ஒன்றும் குட்டி பாப்பா இல்ல, எதுவுமே தெரியாது, அவர் இன்னசென்ட் தான், அவர் பார்வதி தான் அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா கிடையாது. அவரும் ஒரு அடல்ட் தான், அவருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட தெரியாமையா பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காரு? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். ஆனா கடைசியா கமருதீன் வந்துட்டு சாரி கேட்கும் போது அந்த சாரியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அந்த சாரியை ஏத்துக்கலினா கூட அந்த அளவுக்கு பயந்துகிட்டு ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்க வேணாம். தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கோபமா இருக்கலாம், அதுக்குன்னு இந்த அளவுக்கு பயந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுன்னா அது ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அதுதான் விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்க ஓகேவா இல்லையா, இல்ல இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங்னா பண்ணிட்டு இருந்தா நீங்களும் வெளில போயிடுங்க அப்படிங்கிற மீனிங் தான் கேட்டிருக்காரு. சாண்ட்ரா, எனக்கு இப்போ நீங்கள் கமருதீன் பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். பிளான் சக்சஸ், அதனால இப்போ ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே, கண்டினியூ பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். குட். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் பாரு, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன், இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு, டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்படிலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. பதிவு பண்றாங்களா? தயவு செஞ்சு சொல்றேன்டா, நீங்க இப்படி ஏத்தி விட்டு மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். ஏற்கனவே கேமர்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு ஏத்தி விட்டு ரெட் கார்டு வாங்க வச்சிங்க. இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் அன்ஃபேர்னு சொல்லி மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கு, அதனால கொஞ்சம் அடங்குங்கடா. தேவ்தாஸ் சார் மூடிட்டு இருக்க மாட்டேடா. ரியலா இருக்கிறதோ, வைலன்ஸ் பண்றதோ, கேவலமா பேசுறதோ, கேம்காக பண்றதோ, இதுல ஒன்னும் பெருமை கிடையாது. ஆனா அதுல ஒன்னும் பெருமை இல்ல. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு ஷோல வந்துட்டு இவ்வளவு கேமரா இருக்கு, மைக் இருக்கும் போது நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் தான் இவங்க ரெண்டு பேரும். நான் வந்து எவ்வளோ நாள் 3வது வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. கண்டிப்பா இதை மறந்துட்டு இதை விட்டுட்டு இவங்க லைஃப்ல வந்து அடுத்தடுத்து போகட்டும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.